பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். கர்த்தரின் ஏழு கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது, அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. கர்த்தரின் ஏழு கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது, அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவின் கர்த்தாவே உம்மை துதிப்பே. பாடுங்க. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவின் கர்த்தாவே நன்றியால் நன்றியால் பாடிடுவோய், நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. மறுபடியும், கர்த்தரின் ஏழு கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது, அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. கர்த்தரின் ஏழு கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது, ஹல்லேலூயா. அற்பமான என்னை அற்புதம் நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவி கர்த்தாவே உம்மை துதிப்பே. சத்தத்தை உயர்த்தி, இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவி. இந்த பல்லவியை மறுபடியும் பாடுவோம். கர்த்தரின் ஏழு கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. நல்ல வாயை திறந்து, அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. கர்த்தரின் ஏழு கண்கள் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது, அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவி கர்த்தாவே உம்மை துதிப்பேன். அதை உயர்த்தி, இந்த ஆண்டு கர்த்தாவே உம்மை துதிப்பேன், நன்றியால் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால். அல்லேலூயா. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. ஓ, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி நன்றியால் பாடிடுவே. சபதரகவா. ஓ, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
சகரியா 4ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது என்கிற தலைப்பிலே நாம் இந்த வருஷத்தினுடைய செய்தியை தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய கண்கள் என்னை சந்தோஷமாய் பார்க்க வேண்டும், அப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம், அற்பமான என் வாழ்க்கை அற்புதமாக மாறும் என்கிற அந்த சோத்திர நோக்கத்தோடு கர்த்தர் இந்த புதிய ஆண்டை நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கி செருபாபேல ஆண்டவருடைய கண்ணு சந்தோஷமாக பார்த்தது என்கிற அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஆழமாக இருக்குது. சோத்திரம். மற்ற கண்ணு என்னை பார்க்குதோ பார்க்கலையோ, ஆனால் என் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவுடைய கண்ணு என்னை சந்தோஷமாக பார்த்துச்சுன்னா அது எனக்கு போதும். சோத்திரம். அல்லேலூயா. இப்போ கூட இந்த வாரம் கூட நம்ம சங்கீதத்தில் 17ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது கூட நான் எப்போ கீழே விழுவேன், நான் எப்போ என் வாழ்க்கை கீழே விழும்னே அநேக கண்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சங்கீத பகுதியில் கூட ஒரு வார்த்தை வாசித்தோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற கண்கள் எல்லாம் எப்போ நம்ம கீழே விழுவோம், எப்போ நம்ம குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போவோம் அப்படின்னு அநேக கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்ணு நம்மளை சந்தோஷமாக, நம்மளை உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை மேன்மைப்படுத்த, அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்லும்படி அந்த கண்ணு நம்மளை பார்க்குது. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவருடைய கண்ணு அன்னைக்கு செருபாபேலை சந்தோஷமாக என்ன செய்தது? பார்த்தது. ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமாக செருபாபேலை பார்த்ததுனால அங்கே என்ன நடந்தது என்கிற காரியங்களை இன்றைக்கி ஒரு பாயிண்ட்டை நாம் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சோத்திரிக்கிறோம் 7வது வசனத்திலிருந்து சோத்திரிக்கிறோம் 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிச்சுட்டே வரேன். வரிக்கு வரி கவனிங்க, என்ன விஷயம்னு கவனிங்க. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. சோத்திரிக்கணும். அடுத்த வசனம், அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரோத்தின் கைகளில் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேத்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்த அந்த சேத்பாத்சார் தான் நம்ம செருபாபேல் என்று சொல்லுகிறோம். நான் போன வாரமே சொன்னேன், இந்த சேத்பாத்சார்னா அந்த அவர் பாபிலோனில் இருக்கும் பொழுது அந்த பாபிலோனுடைய வழக்க பெயரை அந்த செருபாபேலுக்கு அந்த தேசம் வைத்தது. அந்த பெயர் தான் சேத்பாத்சார். ஆகவே இந்த சேத்பாத்சார்னு வாச்சா அது செருபாபேல் தான். இப்போ இந்த சேத்பாத்சாரிடத்திலே அவன் எண்ணி கொடுத்தான். சோத்திரம். யார்? நேபுகாத்நேச்சார் எதையெல்லாம் ஒரு காலத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எருசலேமில் இருந்து எடுத்துக்கொண்டு போன பொருட்களை எல்லாம் சோத்திரம் சும்மா கொடுக்கல, அந்த கோரேஸ் ராஜாவை கொண்டு ஆண்டவர் சோத்திரிக்கிறோம் அதை செருபாபேலிடத்தில் எண்ணி, அப்பா சோத்திரிக்கிறோம், நேபுகாத்நேச்சார் என்றவர் உங்கள் தேசத்திலிருந்து கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் நீ நான் கவுண்ட் பண்ணிக்கோ, கவுண்ட் பண்ணி வாங்கு என்றக்கூடிய அளவுக்கு எண்ணி கொடுத்தான். 9வது வசனம், அவைகளின் தொகையாவது பொன் தட்டு 30, வெள்ளி தாலந்துகள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பனி மூட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமூட்டுகள் எல்லாம் 5400. இவைகளெல்லாம் சேத்பாத்சார் சிறையிருப்பில் நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொண்டு போனான். இதெல்லாம் வீட்டில் போய் தெளிவாக வாசி பாருங்க. இப்போ இங்கேருந்து ஒரு சத்தியத்தை நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவனை தேவனுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும் பொழுது அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையார் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்லுகிற வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. என்னை தேவனுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்குமானால்
நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்பவும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் என்னை சந்தோஷமாய் பார்க்குமானால் என்னை விட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களும், நான் இழந்த எல்லா நன்மைகளையும் இந்த 2025 பெற்றுக்கொள்வேன் என்று நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து, எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, எதெல்லாம் உங்க கைவிட்டு போச்சோ, எதெல்லாம் நீங்கள் தொலைத்தீர்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு தூரமாய் போயிட்டோ, அவைகள் எல்லாம் திரும்ப வருவது தேவனுடைய கண் உங்களை சந்தோஷமாய் பார்க்கும் பொழுது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து கொண்டு போனதெல்லாம் திரும்ப வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது சிங்கத்தின் வாயில போன மாதிரி. ஆனால் இஸ்ரவேலர் கூட அதை நம்பியிருக்க மாட்டான். ஒருவேளை நமக்கு ஒருவேளை விடுதலை கிடைச்சாலும் கிடைக்கும், ஆனா இங்கிருந்து போன பொருளெல்லாம் திரும்பித்தெல்லாம் தருவாங்கன்றதுக்கு எந்த கேரண்டியும் வாய்ப்பே இல்லை. சில நேரம் நாம் ஒரு காரியத்திற்கு செலவு பண்ணிட்டோம், ஒரு காசை கொடுத்துட்டோம்னா திரும்ப வாங்குறது என்பது முடியவே. சிலதெல்லாம் சொல்லுவாங்க, ரீஃபண்ட்லாம் கிடையாது சார், நீங்கள் கொடுத்ததான் ஒன் சைடு தான் வரும், ஆனால் திரும்பி இங்கே இருந்தாலும் என்ன செய்யாது, வராது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அது நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், நான் கொடுத்த காசை கொடுத்துருக்கேன்னா, உன்னை யாரையா தெரியாமல் கொடுக்க சொன்னது? கொடுத்தது தான். நிறைய இடங்களை கொடுத்து திரும்பி என்ன செய்யறதே இல்லை, வரதில்லை. அப்படி இருக்கும்போது நேபுகாத்நேச்சார் அங்க இருக்கிற பனிமுட்டுகள், வெள்ளி, பொன்னு, சோத்திரம் எல்லாம் விளையாட பெற்றவைகள், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இப்போ இருக்கிற சோத்திரிக்கிறோம் காரியத்திற்கு அதை என்ன, அது பல கோடிகள் ஆகும் போல இருக்கு. சோத்திரிக்கிறோம் பல கோடிகள் ஆகும். அவ்வளவு பொருளை சோத்திரிக்கிறோம் எடுத்துட்டு போனாங்க. அதை எல்லாம் எண்ணி கொடுத்தான். ஆமென். தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு போய் அதையெல்லாம் அவன் கோயிலில் வச்சான்னு பைபிளில் போட்டிருக்குது. விக்கிரக கோயிலில் போயிட்டு பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகள் எல்லாம் அங்கே போய் கொண்டு போய் வச்சு, இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பெல்சாத்சார்லாம் அந்த பரிசுத்த ஆலயத்தினுடைய பாத்திரங்களில் மதுவை ஊற்றியெல்லாம் குடித்தாங்கலாம் போட்டிருக்கு. சோத்திரம். தேவனுடைய பரிசுத்தமான இந்த பனிமுட்டுகளை அசுத்தத்துக்கு பயன்படுத்தினால தான் ஒரே ராத்திரியில் பெல்சாத்சார் ஆண்டவர் மெனே தெக்கேல் உப்பார்சின், உன்னுடைய நீ குறையாய் காணப்பட்டாய் அப்படின்னு அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவை உண்டாக்குனாரெல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த பொருள் திரும்பலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தருடைய கண்கள் செருபாபேலை சந்தோஷமாக பார்த்தனால அந்த பொருளெல்லாம் எண்ணி செருபாபேலின் கையில் கொடுக்கப்பட்டது. கையை தட்டினீங்களா? நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்க்குமானால் நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப. சில வசனங்களை நான் சொல்றேன். யோவான் 10:10. வேகமாக போற டைம் இல்லை எனக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இங்கே திருடன், திருடப்பட்டவர்கள் நாம். பிசாசு எத்தனையோ காரியத்தை நமக்குள்ள திருடினான். ஒன்று. இன்னொன்று நம்மை கொன்றான், இன்னொன்று அழித்தான். அதனால் நாம் ஜீவனற்றவர்களாய் மாறினோம், நடைபிணமாய் மாறினோம். அப்படி திருடப்பட்ட என் வாழ்க்கையில், கொல்லப்பட்ட என் வாழ்க்கையில், அழிந்து போன என் வாழ்க்கையில இயேசு என்ன செய்தார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க. என்னை விட்டு ஜீவன் போயிடுச்சு இல்ல, சோத்திரம். என்னை கொன்னுட்டான்ல, என்கிட்ட திருடினான்ல, திருடப்பட்ட என்னிடத்திலிருந்து, கொல்லப்பட்ட என்னிடத்திலிருந்து, அழிந்து போன என்னிடத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? ஜீவனை உண்டாக்கவும், நான் இழந்த ஜீவனை எனக்குள் உண்டாக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். அல்லேலூயா. அப்ப இதுல பாருங்க, இழந்து போனதை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? திரும்ப கொடுக்கிறார். புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஒருவேளை எதெல்லாம் உடைய வாழ்க்கையை விட்டு பிசாசு உறிஞ்சி எடுத்தானோ அதை கொடுக்க வல்லமை உள்ள ஒரே தெய்வம் அவர்தான் இயேசு, அவர்தான் கர்த்தராகிய கிறிஸ்து. லூக்கா 19:10 சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கே வந்தார். நான் எதெல்லாம் இழந்து போனனோ அதெல்லாம் மீட்டு கொடுக்கிறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று. லூக்கா 15:32 பாருங்க. இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்ப என்ன செய்தான்? காணப்பட்டான். இளையகுமாரன் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றான்.
தகப்பன் அவனுக்கு திரும்ப என்ன செய்தார்? புது வஸ்திரம், புதிய மோதிரங்கள், புதிய பாதரட்சைகள், புதிய சந்தோஷம், புதிய விருந்து, தகப்பனுடைய அணைப்பு. ஹல்லேலூயா! தகப்பன் வீட்டிலே பங்கை இத்தனையும் இழந்தான், இழந்ததை அத்தனையும் பெற்றான். கைதட்டி ஆமென். சங்கீதம் 71:20 பாருங்க. என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, மறுபடியும் ரீஜெனரேட் பண்றாரு பாருங்க. திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து என்ன செய்வீர்? என்னை ஏற பண்ணுவீர். நான் இழந்ததை சோத்திருக்கிறோம் காரியங்கள் எல்லாம் அவர் திரும்ப என்னை தந்து, நீங்க அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, என்னை மறுபடியும் தேற்றுவீர், மறுபடியும் என் மேன்மையை பெருக பண்ணுவீர், நான் இழந்த நல்ல பேரெல்லாம் எனக்கு திரும்ப என்ன செய்வீர்? கொடுப்பீர் என்றெல்லாம் தாவீது சொல்லுகிறார். இதெல்லாம் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்ட வசனங்களை நான் சொல்லுகிறேன். யோபுவினுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அவனை கைவிட்டு போன சுகம், அவனை கைவிட்டு போன பிள்ளைகள், அவன் கைவிட்டு போன பொருளாதாரம், அவன் கைவிட்டு போன நிம்மதி, அவனை விட்டு போன சமாதானம் எல்லாம் கர்த்தர் டபுள் ஆப், இரட்டத்தனையாய் டபுள் போர்ஷனாக அதை திரும்ப அவன் பெற்றான். 2 நாளாகமம் 33:13 பாருங்க. மனாசே என்கிற ராஜாவை குறித்து சொல்லுகிறது. அந்த மனாசே என்கிற ராஜாவை அவனுடைய சிங்காசனத்தில் இருந்து சோத்திருக்கிறோம், பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாக்கள் அவனை இழுத்து கொண்டு, ராஜாவின் சிங்காசனத்தில் இருந்த மனாசேவை இழுத்துக்கிட்டு முள்செடியில வெங்கல சங்கிலிகளை கட்டி அவனை இழுத்துட்டு போனாங்க. அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்திற்கு கர்த்தர் அவனை வர பண்ணினார். அல்லேலூயா! தானியேலை பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 34 நேபுகாத்நே உலகத்தையே ஆண்ட நேபுகாத்நேச்சார் ஒரு கட்டத்தில் நான் கட்டின மகா பாபிலோன் பெருமை பாராட்டின பாருங்க. அவனை மனுஷண்ட கீழே தள்ளி அவனை மாடு மேரி புல்லுகளை மேய்க்க வைத்து சோத்திருக்கிற கழுகனுடைய இறக்கைகள் அவனுக்குள்ள முளைக்க வச்சு வெயிலிலும் பனியிலும் அவன் நனைந்து அவன் காரியம் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சிங்க. எல்லாம் மகிமை, ராஜ்யம், மந்திரிமார்கள், பிரபுக்கள் எல்லாம் போயிட்டு அப்படியே தனி மரம் ஆயிட்டான். சோத்திரம். ஏசுநாதரை தள்ளிட்டு ஒருத்தன் வாழ முடியாதுங்க. நான் தான், என்னால் எல்லாம் முடியும், என் அறிவு சாமர்த்தியத்தில் எல்லாம் செய்ய முடியும், பீஸை பிடிக்கிடுவார். தோத்திரம். தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல், தேவ தயவு இல்லாமல் ஒருத்தவனும் ஒரு பொருளை தூக்கி அப்படி வைக்க முடியாது, அப்படி இருக்கிற பொருளை தூக்கி வச்சிட முடியாது. அதை அவன் அறிவறதுக்காக கர்த்தர் அவனை காய விட்டார். சோத்திரம். ஆனால் 34 நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்ணை எங்கே ஏறெடுத்தேன்? வானத்துக்கு ஏறெடுத்தேன். பெருமை நான் கட்டினதுன்னு சொன்னவன் இப்போ ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியும். இவன் ஆண்டவரை ஏறெடுத்தான், கர்த்தர் அவனை பார்த்திருப்பார் நினைக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா! அதனால் என்ன நடந்தது? 36ஆம் வசனம் பாருங்க. 4:36 அவ்வேளையில் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மை, என் மகிமை, என் முகக்கலை எனக்கு திரும்பி என்ன செய்தது? வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். பாருங்க, எல்லாம் திரும்ப வருது பாருங்க, ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. என் ராஜ்யத்தில் நான் சிறப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. சபையார் கைதட்டுங்க. ஹல்லேலூயா! அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வாசித்த வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் இப்போ இந்த நேபுகாத்நேச்சார் சோத்திருக்கிற கைவிட்டு போன அத்தனையும் திரும்ப வருது. அப்படி வரவே முடியாது, ஆனால் வருது. நான் சொல்லுகிறேன், வரவே முடியாது. என்னை விட்டு போனதான் பாஸ், அதெல்லாம் திரும்பி வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. எல்லாருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு செருபாபேல கர்த்தருடைய கண்ணி எப்படி பார்த்ததுங்க? சந்தோஷமாக பார்த்ததுனால சோத்திரிக்கிறோம். அந்த பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேலர்களுடைய பொருட்கள் எல்லாம் சிறைப்பிடித்து போகப்பட்டதில்ல, அதை எல்லாம் கோரேஸ் ராஜா ஒன்றும் பாதியமாக எடுத்து கொடுக்கல. அதை எல்லாம் கவுண்ட் பண்ணி எண்ணி எவ்வளவு எடுத்து வந்தாங்க, அதை எவ்வளவு. ஏன்னா ஒரு பொருளை எடுத்து வந்தோடனே கஜானாவில் எழுதியிருப்பாங்க, இத்தனை பொருள் இருக்குது, இத்தனை விஷயம் இருக்குன்னு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் கோரேஸ் ராஜா சோத்திரிக்கிறோம். அந்த பாபிலோன் தேசத்தில் அவனை கர்த்தருடைய ஆவி எழுப்பினதுனால அவன் என்ன செய்கிறான்? சிறைப்படுத்தி போனதை எல்லாவற்றையும் அந்த ராஜா மூலமாக அதை நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கொண்டு போன அத்தனையும் கோரேஸ் ராஜாவினுடைய அதிகாரத்தின் மூலமாக செருபாபேலின் கையில் எண்ணி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா!
எத்தனை பேர் இதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு செருபாபேலின் மேல கர்த்தருடைய கண் இருந்ததுனால அது எல்லாம் திரும்ப வந்துச்சு. இப்போ நான் ஒரு வசனத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரேன். யோவேல் 2:25 அதில் ஒரு வார்த்தை இருக்குது, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். What I lost, எதையெல்லாம் இழந்து போனேனோ அதையெல்லாம் இந்த 2025 நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். கையை தட்டணுங்க. நீங்க விசுவாசிச்சாதான். நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க சும்மா காட்டி அதை ரசிச்சு பார்க்க கூடாது, அதை ருசிச்சு உள்ள எடுக்கணும். பிரசங்கத்தை ரசிக்க கூடாது, அதை ருசித்து உள்ள எடுக்கணும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சிறு பிள்ளையாக, ஒரு சின்ன பிள்ளை எதை சொன்னாலும் நம்பும் பாருங்க, அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி அப்படி நம்பணும். அதை அல்லேலூயா. நான் எங்க இருக்கிற அவன் சொன்னா இவன் சொன்னான்ற வார்த்தையை சொல்லல. பட்சித்த வருஷங்களின் விளைவை, பலனை நான் உனக்கு திரும்ப என்ன செய்வேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, லாஸ்ட் cannot be restored அப்படின்ற ஒரு வேர்டு. லாஸ்ட் cannot be restored. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, எதை இழந்து போனோமோ அதை திரும்ப பெற முடியாது. இழந்தது இழந்ததுதான். என் இளமை கடந்து போச்சு, திரும்பி அந்த இளமை வருமா? என் பள்ளி பருவ காலங்கள் என்னை விட்டு போச்சு, அது திரும்ப வருமா? லாஸ்ட் cannot be restored. என்னை விட்டு போன ஒன்று திரும்பி என்னிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சில நேரம் ஒருத்தர் மரிக்கிறார், என்ன சொல்றோம், இனி அவர் நம்மிடத்தில் வர முடியாது, நாம் தான் அங்கே என்ன செய்ய முடியும், போக முடியும். சில விஷயங்கள்லாம் திரும்பி வராதுங்க. போனச்சுன்னா போச்சுதான், திரும்பி வர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இடிந்து போன ஒன்று, இழந்து போன ஒன்று, வீணடிக்கப்பட்ட ஒன்று திரும்பலாம் வரவே முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் உலகத்தின் தத்துவமாக இருக்கலாம், உலகத்தின் பார்வையில் மெய்யான வார்த்தையாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உலகத்துக்கு தான் லாஸ்ட் cannot be restored. ஆனால் என்னுடைய கண் உன்னை சந்தோஷமாய் பார்க்குமானால் நீ இழந்ததை திரும்ப என்னால் கொடுக்க முடியும். நம்புகிறவர்கள் இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சத்தமாமே அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களை பட்சித்தவைகள். இந்த யோவேல் 2 இருந்து சில வார்த்தையெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க. யோவேல் 2 சில வார்த்தைகளை உங்களுக்கு போடுவாங்க, அதை கவனித்து பாருங்கள். யோவேல் 2 நிறைய இழப்புகளெல்லாம் பேசுது, பட்சிக்கப்பட்டவெல்லாம் பேசுது. வெட்டிக்கிளிகள் பட்சித்தது, பட்டு, அதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு அப்படியே வார்த்தைகளாக சொல்றேன். சோத்திரம். பட்சித்தவைகள், உங்களை பட்சித்தவைகள் எவைகள்? அந்த அதிகாரம் முடியும் போது ஏறக்குறைய சொல்லுது, சோத்திரம், பட்சித்த வருஷங்களின் விளைச்சல்களை, பலனை நான் தருவேன். பட்சிக்கப்பட்டு போனது, பட்சிக்கப்பட்ட அது எரிஞ்சு போயிடுச்சு, அது டிஸ்டோர் ஆயிடுச்சு. அது திரும்ப எப்படி ரீஸ்டோர் ஆகும்? அது எப்படி திரும்ப நான் பெற்றுக்கொள்ள முடியும்? அது எல்லாம் வீணா போனவைகள். சில நேரம் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான், தத்தளிப்பு. யோவேல் 2:1 அந்த வேர்டு வரும், தத்தளிப்பு. நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் தத்தளித்து போனோம். உதவியற்ற நிலை, பொருளாதாரத்திலே பாதிப்பு. எவ்வளவு ஜெபம் பண்ணி, எவ்வளவு உபவாசம் பண்ணி, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பாடு, எவ்வளவு பெருமூச்சு, இரவும் அழுகைத்தான், பகலும் அழுகைத்தான். தத்தளிப்பு, இருதயம் படபடுத்த காலங்கள் நிறைய என்னை விட்டு போச்சு. நான் என்ன செய்வேன், நான் எப்படி வாழ்வேன்? தத்தளிப்பு என்கிற வார்த்தையை கவனியுங்கள். ஒருவேளை இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய சோதர பாதிப்பா இருக்கலாம். தத்தளிக்க ஒரு வாழ்க்கை, இதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். தத்தளிப்பு. அன்றைக்கு கூட சோத்திரம், ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனா, வாழ முடியுமா, உயர முடியுமா,
சவுளுடைய இருதயம் தத்தளித்ததுன்னு பைபிளில் போட்டு நிறைய இடங்களை தத்தளிப்பு என்கிற வார்த்தை. சோத்திரம். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்கக்கூடாது. இனி நிறைய நேரம் இருதயம் நாம் சும்மா போவோம், ஆனால் வேகமாக படன்னு வரும். தோத்திரம். என்ன ஆக போகுதுன்னு தெரில, என்னுடைய வாழ்க்கை எவ்வளோதான் போல இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை, தத்தளிப்பு. யோவேல் 2:2 பாருங்க. இருளும் அந்தகாரமுமான அந்த வேர்டு, அதை நான் சொல்கிறேன். இருளும் அந்தகாரமும் நம்முடைய வாழ்க்கையில். இருள் அந்தகாரம்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. உலகத்தை படைத்தவரே 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை இருளில் இருந்தார். ப்ளீஸ் லிசன் த வேர்ட். உலகத்தை படைத்தவரே 3 மணி நேரம் இருளில் இருந்தார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இருள் வர வாய்ப்பு இருக்கிறது. சில நேரம் இருளான சூழ்நிலையாக இருக்கும். எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது, என் லைஃப் எங்கே போயிட்டுருக்கு சில நேரங்கள் நமக்கே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பட்சித்தவைகளை நான் வருஷப்படுத்துகிறேன். இதெல்லாம் அப்படியே நீ யோசிச்சுட்டே வரணும். சோத்தரிக்கிறோம். உங்களுடைய இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில் இருள் அந்தகாரம்லாம் வந்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. இருள் நிறைய காரியங்களை காண்பிக்கிறது. இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய். இருள் உன்னை தடவி திரிய பண்ணும். இருள் அடுத்தது எங்கே வைக்கணும், ஸ்டெப்பை வைக்கணும் தெரியாது. சோத்திரம். இருளும் அந்தகாரமுமான காரியங்கள். யோவேல் 2:2 ஒரு வேர்டு வருது. முன் ஒரு காலத்திலும் உண்டானதில்லை. இங்கே ஒரு கடந்த நாட்கள் சொல்லலாம், பாஸ்டர் போன வருஷம் நடந்த மாதிரி எந்த வருஷமும் நடக்கல பாஸ்டர், எனக்கு அவ்வளோ பிரச்சனை. நான் பிறந்ததுலேருந்து, நான் வளர்ந்ததுலேருந்து, நான் படித்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. முன் ஒரு காலத்தில் உண்டானதில்லை. நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு விளங்குதா? சில நேரங்கள் நம்ம சந்தித்திராத பிரச்சனைகள், நமக்கு வராத வேதனைகள், பழக்கமில்லாத காரியங்கள் எவ்வளவு நம்மளை வீணடித்தது. தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இன்கியூரபிள். சில பிரச்சனை தீரவே இல்லை, அது அப்படியே கிடக்குது. இன்கியூரபிள். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு முன்னாங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்குது பிரதர். ஏதோ உங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன்ல, பிரசங்கத்தை நான் ஏற்கனவே கத்தர் கொடுக்கும்போது எனக்கும் பண்ணிங்கன்னு உங்களுக்கும் பண்ணிங்கன்னு என் ரூமில் இந்த பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் இங்கே உங்களுக்கு அல்லேலுயா ஆமேன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் என் ஜப அறையில் பல அல்லேலுயா பல ஆமேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேனே. நான் யாருமே இருக்க மாட்டாங்க, வசனம் கொடுப்பார், வார்த்தை கொடுப்பார், ஆமேன் அல்லேலுயா, தனியாகவே அல்லேலுயா, தனியாகவே ஆமேன். தோத்திரம். தீர்க்கப்படாத பிரச்சனைகள். ஊழியக்காரன் பொழப்பு இருக்க நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். நாஸ்டி ஜாப்னா என்னப்பா ஆங்கிலத்தில்? நாஸ்டினா என்ன சொல்லலாம்? ஊழியம் நல்ல வேலை தான், ஆனால் கொஞ்சம் மோசமான வேலை. தோத்திரம். பாஸ்டர் வேலையெல்லாம் அவ்வளோ நெருக்கம், வேதனை. தோத்திரம். சந்தித்திராத பிரச்சனைகள், சந்தித்தராத வியாதிகள், சந்தித்தராத பலவீனம். சில நேரம் நம்ம கண் விழித்து கொள்ளும் முன்னே பிரச்சனைகள் கண் விழித்து கொள்ளுகிறதே. காலைல பொழுது வெடிதோ இல்லையோ பிரச்சனை வந்து முளைச்சிக்கு நிற்கிது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறாரு, 2 குடம் தண்ணியை ஊற்றுனா தான் என் பிபியே தெளியுதுன்றார் ஒருத்தர். வேதனை இல்லை. பொண்டாட்டி 2 குடம் தண்ணி எடுத்து பொதன்னு ஊற்றணுமா, ஊற்றினாதான் அந்த பிபி தெளியுதுன்றார். நான் இந்த பிரச்சனையை எப்படி சந்தித்ததில்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, மூச்சு வாங்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஏதோ நடந்தா, மாடிப்படி ஏறினா, நின்னா இல்லை, சாதாரணமாக இருக்கும்போதே மூச்சு வாங்கிட்டே இருக்குது, நான் என்ன செய்யறது, அழுற ஒரு மனுஷனை பார்க்குறேன். இன்றைக்கி இந்த காலவெளியில் முன்னொரு காலத்தில் நடந்துராத பிரச்சனை. ஹல்லேலூயா. டிசம்பர் இல்லை ஒரு 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 புயலும் மழையும் வந்துச்சு, 50 சென்டிமீட்டர் ஒரே நாளில். எல்லாரும் நான் சொன்னோம், இந்த மாதிரி ஒரு தண்ணியை பாண்டிச்சேரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு கணவனும் மனைவி உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அவங்க சத்தமிடுறாங்க, அவர்களை வந்து காப்பாற்ற யாரும் இல்லை. பிள்ளைகள் நினைச்சா கூட என்ன செய்ய முடியல, உள்ளே போக முடியல. எவ்வளவு ஆபத்து.
சில நேரம் இரவு லைட்டெல்லாம் கட் ஆயிடுச்சு, தண்ணி ஏறதே தெரில, எங்கே நிற்கிறோம், அந்த தண்ணியில் என்ன வருமோ ஏது வருமோன்னு தெரியாது, அல்லோலகப்பட்டது. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய அந்த காரியங்களை சொல்லும்போது முன்னொரு காலத்தில் நடந்திராத ஒன்று, நிறைய காரியங்களை இழந்தது. சோத்திரம், நான் சொல்லிக்கிட்டே போகலாம். யோவேல் 2:3, அக்கினி முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளை பின்னாக ஜுவாலை எரிக்கும். ஒரு பிரச்சனை முடிச்சிட்டு இன்னொரு பிரச்சனை வந்து இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுகிறது. உரு தெரியாமல், காலடித்தடம் தெரியாமல், அதன் தடயமே தெரியாமல், சோத்திர உருகுலைந்து போக பண்ணும் பிரச்சனைகள். நீங்கள் சொல்லலாம், உருகுலைஞ்சு போயிடுச்சு பாஸ்டர். உலகத்தில் சொல்லுவாங்க, திருட வந்தால் ஒரு தொடப்பு கட்டையாச்சும் வீட்டில் விட்டு போவான், நெருப்பு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வாரின்னு போயிடும். தீக்கிரையானது அழகானவர்களாக இருக்கலாம், ஹேண்ட்ஸமாக இருக்கலாம், 6 அடி உயரமாக இருக்கலாம், எரிஞ்சிட்டா என்ன ஆகுதுங்க, அது கறிக்கட்டை தான். நிறைய காரியங்கள் பட்சிக்கப்பட்டது. இழந்த பொருளாதாரம், இழந்த பலன், இழந்த வாய்ப்பு, நிறைய பிரச்சனைகள். ஊழியத்தில் அவனுக்காக பாடுபட்டேன், அவனாலே பாடுபடுத்தப்படுகிறேன். இந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? அவனுக்காக பாடுபட்டோம், ஆனால் அவனாலே என்ன செய்யப்படுகிறோம், பாடுபடப்படுகிறோம். அவன் நல்லா இருக்கணும் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜோம் பண்ணியிருப்போம் சபையில் அந்த விசுவாசிக்காக. அவன் இப்போ துளிர்த்து அவன் சபைக்கு பிரச்சனை ஏற்படுத்தினான். எத்தனை முதுகில் குத்தப்படுகிற, எத்தனை விரோதம், எத்தனை காரியம். உடல் மண்ணுக்கு உயிர் பாஸ்டர் இருக்கணுமா, அவன் தான் உயிரை எடுப்பான். தோத்திரம். ஒருவர் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடக்கிறது 80 அடா. தோத்திரம். வசனம் சொன்னால் புரியாதானா? இது மட்டும் புரியுது உங்களுக்கு. எவ்வளோ பிரச்சனை, பிரிந்தும் போனது, எரிந்தும் போனது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்த ஃபால்ட், பிரச்சனை, இழப்பு, எத்தனை விஷயம். யோவேல் 2:3 பாருங்க. பாழான வனாந்தரம். வனாந்தரமே பாழானது. அது என்னங்க பாழான வனாந்தரம்னா ரொம்ப மோசமான நிலைன்னு அர்த்தம். நான் சொல்கிற தமிழ் வார்த்தை புரியுதுங்களா? வனாந்தரமே பாழானது தான் வனாந்தரம். ஆனால் இது என்ன வனாந்தரம்? பாழான வனாந்தரம், ரொம்ப மோசமான சூழ்நிலை. இது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள். யோவேல் 2:3 அதில் ஒரு வார்த்தை வருது, ஒன்றும் அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. ஒன்று கூட மீறலை, எல்லாமே பட்சிக்கப்பட்டு போச்சு, ஒன்று கூட தப்பலை. எப்படி இருக்கும் பாருங்க. யோவேல் 2:25 யுத்தங்கள், வாழ்க்கை யுத்தம், சண்டை, நிம்மதியாகவே இல்லை, அமைதியே இல்லை, சண்டை, கலவரம், பிரச்சனை எவ்வளவு. ஆனால் அவர் தான் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் உங்களுக்கு தியானத்துக்காக சில வேர்ட்லாம் சொல்கிறேன், சோதரிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த யோவேல் 2:25 சொல்கிறாரு, பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப என்ன செய்வேன். இவ்வளோ விஷயங்கள் அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் இருக்குது இதெல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் இப்படி இருக்கன்னு நீ கவலைப்படாத, என் வாழ்க்கை எவ்வளோதானா நீ எண்ணாத. உன் வாழ்க்கையில் கடந்த கால குறைவு, உன் ஜப குறைவு, நீ என்னை சரியாக தேடலை, என்னை பற்றி கொள்ளலை, அதனால் இந்த பட்சிப்புலாம் வந்துச்சு. ஆனால் திரும்பி என்கிட்ட வா, நான் என்ன செய்வேன் தெரியுமா உனக்கு? எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ பட்சித்தவைகளை நான் சர்வ வல்லமை உள்ளவராகிய நான் அதை திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோவேல் 2:25 சொல்றாரு, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஐ வில் ரீபே. கூகுள் பே இல்லை, ரீபே. தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு தருவேன். எதெல்லாம் பறிக்கப்பட்டதோ, எதெல்லாம் எடுக்கப்பட்டதோ, எதெல்லாம் உங்களை விட்டு தூரமாய் போயிட்டோ, உங்களை இடிந்து போன கனவு, இடிந்து போன வாழ்க்கை எல்லாம் திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. எல்லாம் திரும்ப தருவேன். முன்பு அதிகமான தேவை, அதிகமான ஜபம், இப்போ குறைவான தேவை, குறைவான ஜபம். அதான் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் காரணம். ஒரு காலத்தில் நிறைய தேவை இருந்துச்சு, அப்படி ஜெபம் பண்ணீங்க நீங்கள்.
இப்போ உங்களுக்கு பணம் எல்லாம் வசதி வாய்ப்பெலாம் வந்துட்டு போச்சு. நல்லா தடவர ஃபோன் வந்துடுச்சு. ஒரு கார்டை தடவைனா இழுத்தா எல்லாம் வந்துடும். அவன் தான் கூப்பிட்டு கிரெடிட் கார்டு கொடுத்துருங்கிறான். அந்த கிரெடிட் கார்டை தடவினே தான் நீ பரலோகமே போக மாட்டேன், தோத்துறான் இல்லையா இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளு, உனக்கு தெம்பு இருந்தால் வாங்கு. கிரெடிட் கார்டை தடவி பொருள் வாங்குற கிறிஸ்தவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. தடவிட்டா அது வந்துட போகுது, இன்னத்துக்கு ஜபம்? ஒரு காலத்தில் நல்ல ஜெபம் பண்ணீங்க, தேவை அவ்வளோ இருந்துச்சு, மழை போல இருந்துச்சு, ஜபமும் அதிகமாக இருந்துச்சு, வாழ்க்கையும் சுமாராக போச்சு, நல்லா போச்சு. இப்போ ஜபம் இல்லை, இதை பேசி சாதிச்சிடுவோம். அந்த கடன் அங்கே அவர்கிட்ட போய் கடன் கேட்போம், அப்புறம் அதை வாங்கிடுவோம். இப்படி தானே போத வழியே ஜபம் பண்ணி அதை செய்வோம். இல்லை, ஆண்டவரே இப்படி தேவை இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு தாங்க அப்படின்னு இந்த ப்ரேயரே இல்லை. எல்லாம் தங்கள் மாம்ச பலத்தினாலே செய்ய பார்க்குறோம். இந்த புதிய ஆண்டில் சோத்தரிக்கிறோம், குறைவான ஜபம் அல்ல, என் ஜபத்தை அதிகப்படுத்துவேன். கர்த்தர் இழந்ததையெல்லாம் எனக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அதே வசனத்தை கொஞ்சம் மாற்றி நான் சொல்கிறேன். யோவேல் 2:25 பட்சித்தவைகளை திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களை, பட்சித்தவைகளை திரும்ப என்ன செய்வேன்? அளிப்பேன். ரீஸ்டோர், ரீஸ்டோர், ரெஸ்டோர், ரீஸ்டோர். ஸ்தோத்திரம். ஒரு பொருள் எங்கிருந்ததோ, அது எப்படி இருந்ததோ, அது எதுவாக இருந்ததோ, எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலைக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ரெஸ்டோர் அண்ட் ரீஸ்டோர். எந்த நிலையிலிருந்து எந்த நிலையிலே போனீர்களோ அந்த நிலைக்கு மறுபடியும் உங்களை ரீஸ்டோர் பண்றது. சோத்திரம். அல்லேலூயா. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களை விட்டு போயிருக்கலாம். எரேமியா 30:17 சொல்லுது, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். உன்னை விட்டு போன அந்த ஆரோக்கிய வாழ்வை திரும்ப உனக்குள்ள என்ன செய்வேன்? வரப்பண்ணு. உன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ, உன் பொருளாதாரம் எப்படி இருந்ததோ, உன் குடும்பம் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க. என்னை மறுபடியும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ண முடியும், என்னை ஆண்டவர் ரீஸ்டோர் பண்ண முடியும். பட்சித்த வருஷத்தின் விளைச்சலை தருவார். எரேமியா 30:18 என்ன சொல்லுதுங்க? இதோ நான் யூதாவினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவைகளின் வாசஸ்தலத்துக்கு என்ன செய்வேன்? இறக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல என்ன செய்யப்படும்? நிலவரப்படும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எது மண்மேடா இருந்துச்சோ, ஏற்கனவே அங்கே ஒரு அரண்மனை இருந்துச்சு, ஆனால் அது இப்போ என்ன மேடா மாறிடுச்சுங்க? மண்மேடா மாறிடுச்சு. ஆனால் அந்த மண்மேடு மறுபடியும் என்னவா மாறுமா? அரண்மனை போல நிலப்படுவேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் லைஃப் அப்படி தான் ஆயிருக்கலாம். மண்மேடா கிடக்குது பாஸ்டர், அதை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண முடியும் ஆண்டவரால். எரேமியா 30:19 அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்கள் வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:20 சொல்லுது, அவர்கள் பிள்ளைகள் முன்பு போல இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக எண்ணப்படும், திடப்படும். முன்பு போல. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடத்தில் மண்மேடாய் காட்சி அளித்தோமோ அதே இடத்தில் அழகான அரண்மனையாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென்னு சொல்லுங்க. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் வாழ்மை திரும்பும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோ, பாழான மண்மேடுகள்
பாராளு வேந்தன் மனையாகோ, சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்போ. சிறை வாழ்வு மறையும் சீயோனின் மகிமை திரு. ஆனந்த துதி ஒளி, ஆனந்த துதி ஒளி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. அல்லேலூயா. மூணாவது சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பட்சித்த வருஷங்களின் விளைவை அளிப்பேன் என்பது மட்டுமல்ல, பட்சித்த வருஷங்கள் அனைத்தையும் அவர் திரும்ப அளிப்பார். ஆல். சும்மா நீ உங்க கைவிட்டு போனது ஏதோ கொஞ்சம் அப்படி ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறது இல்லை, எல்லாமே எல் டபுள் எல். சோத்திரம். ஏ டபுள் எல். எல்லாம் அவரால் அளிக்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, பட்சித்த வருஷங்களின் அத்தனையும் இந்த 2025 அவர் எனக்கு திரும்ப அளிப்பார். அவருடைய கண் என்னை சந்தோஷமாய் பார்க்குமானால். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையெல்லாம் என் நிமித்தமாக அல்ல, என் பரிசுத்தத்தின் நிமித்தமாக அல்ல, என் பக்தி நிமித்தமாக அல்ல, என் ஜபத்தின் நிமித்தமாக அல்ல, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தினால். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் சொன்ன வார்த்தையால் எனக்கு வரும். 1 சாமுவேல் 30:18 சொல்லுது, அமிலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தான். ஆல். 1 சாமுவேல் 30:19 சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளை ஆடிக்கொண்டு போன எல்லாவற்றிலும். அந்த எல்லான்ற வார்த்தை முக்கியப்படுத்துகிறேன். சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். He recover all. எல்லாவற்றையும். அதை நீங்க நம்பணும். நீங்க எல்லாவற்றையும் அவர் உனக்கு திருப்பி கொடுக்க, எல்லாவற்றையும் அவர் உனக்கு திரும்ப அளிக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் தருவார், எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே எஃப் மேஜர் கொடுங்க, மறுபடியும் இந்த பல்லவியை. ஹல்லேலூயா. எல்லாம் என் வாழ்க்கை எல்லாம் அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளு வேந்தன் மனையாகோ, சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலர், சீயோனின் மகிமை திரு. சிறை வாழ்வு சீர்வாழ்வு மலரும், ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளு வேந்தர் மனையாகோ, சிறை வாழ்வு மறையோ சீர்வாழ்வு மலரும், சீயோனின். ஓ ஓ ஆனந்த துதி ஒளி, ஆனந்த துதி ஒளி கேட்கும். அதே இடத்துல ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும். அவர் எப்படி
திரும்ப அளிப்பாராம்? யோவேல் 2:26 சொல்லுது, சம்பூரணமாய் அவர் திரும்ப தருவார். நாட் பார்ட்லி பட் ஃபுல்லி. சும்மா பார்ட்டா அப்படி தந்துட்டு போறவர் இல்லை, முழுவதுமாக சம்பூரணமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த இந்த இவ்வளோதான் மீட்டு எடுத்து வந்தேன் அப்படின்னு இல்லை, சம்பூரணமா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் சொல்லுங்க. பகுதி பகுதியாக அல்ல, ஏதோ ஒன்றை அல்ல, சம்பூரணமாய் அவர் எனக்கு திரும்ப தருவார். நம்புறவங்க ஆமென்னு சொல்லுங்க. அப்போ அவர் உங்களுக்கு திரும்ப தரணும்னா நீங்க ஒன்று திரும்ப செய்யணும். என்னன்னு யோவேல் 2:12 சொல்லுது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் என்ன செய்யுங்க. நியாயம் தானே? திரும்ப கிடைக்கன்னா தேவனிடத்துக்கே திரும்புங்கள். உங்க ஜபத்தில் திரும்புங்க. கத்தரை எதெல்லாம் போன வருஷம் நீங்க விட்டீங்களோ, ஜெபிக்காதது, வேதம் வாசிக்காதது, கத்தரை தேடாது எதெல்லாம் விட்டீங்களோ அதை நீங்க திரும்ப செய்ய தயார்னா கத்தர் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு செய்ய தயார். வீப்பிங் வில் பி விட்னஸ். உங்களுடைய அழுகை எல்லாம் சாட்சிகளாய் மாறும். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் செய்வார். அதான் 5வது சொல்லுகிறேன், அவர் எப்படி திரும்ப அறிந்து கொள்ளும்படி திரும்ப அளிப்பார். எப்படிங்க? யோவேல் 2:27 ஒரு வார்த்தை சொல்லுது, அறிந்து கொள்ளுவீர்கள் நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீர்கள். அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அறிந்து கொள்வார்கள்னு இருக்கு. தமிழ் பைபிள்ல அறிந்து கொள்வீர்கள், இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அறிந்து கொள்வார்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் அறிந்து கொள்ளுவேன், என் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்வார்கள். நான் எதெல்லாம் இழந்து, இப்போ என் வாழ்க்கையில் தத்தளிப்பு வந்துச்சு, அக்கினி வந்துச்சு, பாழான வனாந்தரம் வந்துச்சு, இல்லை நிறைய பிரச்சனைகள். இப்போ நான் பிரச்சனை இருக்கும்போது என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்த்தானா பார்க்கலையா? சத்தமாக சொல்லுங்க. எதிர் வீட்டுக்காரன் பார்த்தானா? சபையில் இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்களா? என் கோர நிலைமையை பார்த்தாங்களா? யார் யாரெல்லாம் நான் இழந்ததை பார்த்தாங்களோ, நான் ஆசீர்வதிக்கிறதை அவர்கள் பார்க்கும்படி கையை தட்டுங்க. நல்ல வாயை திறந்து அபிஷேகத்தில் நிறைந்து, நான் வேதனைப்பட்டது, நான் அழுதது, நான் துக்கப்பட்டதை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவர்கள் பார்க்க என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் ஜீவியத்தை அவர் லிஃப்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு வந்த பிரச்சனை கமக்கமா வந்த பிரச்சனை இல்லை, ஊருக்கே தெரிஞ்ச பிரச்சனை தான். ஒரு அம்மா அப்படித்தான் ஆண்டவர்களுடைய சுகத்தை கமக்கமா வாங்கிட்டு போக எனக்கு வந்துச்சு. ஆனால் கத்துறது விளம்பரப்படுத்துற, அது என்ன நீ மண் வாங்கிட்டு கம்முன்னு போயிட்ட, ஊருக்கு தெரிய வேண்டாம். நீ ரத்தப்போக்கோடு இருந்தது ஊர் பார்த்துச்சு, நீ சுகமானது யார் பார்க்கணும்? ஊர் பார்க்கணும். ஹல்லேலூயா. நீ சுகம் அடைஞ்ச, சுகம் அடையலன்னு நீ மறுபடியும் அப்படியே வீட்டில் கமகம் போயிட்டா, அப்படித்தான் இருக்கிறா போல இருக்கு இன்னொன்று நினைப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், அறிந்து கொள்வார்கள். யார் அறிந்து கொள்வா? எனக்கு பிரச்சனை வரும்போது என்னை குறித்து உலகம் என்ன சொன்னிச்சு? அதே யோவேல் 2:17 ஒரு வார்த்தை வருது, உன் தேவன் எங்கே? நம்ம ஜபம்னா பைபிள்னா வாசம் ஏசு கைவிட மாட்டார் அப்படி எப்படின்னு. உன் தேவன் என்ன பண்ணார்? உன் ஜபம் எங்கே? உன் பைபிள் வாசிப்பு எங்கே? நீ செய்த ஊழியம் எங்கே? ஏன் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் உன் குடும்ப நிலைமை இப்படி இருக்கு? எங்கே? உன்னை கேள்வி கேட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சில நேரம் உலகம் கேள்வி கேட்கும்போது பதில் ஏன்ட்ட இல்லை. இந்த 2025 உன்னை கேள்வி கேட்டவர்களுக்கு கர்த்தர் பதில் அவர் செய்வார். கையை தட்டி ஸ்தோத்திரித்து உள்ள எடுக்கணும். என்னை யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ, யாரெல்லாம் என்னை பார்த்து கை நீட்டி சொன்னார்களோ அவர்களுக்கு நான் பதில் செய்ய போகிறது இல்லை, என் ஆண்டவர் பதில் செய்வார். சில நேரம் நம்ம கேள்வி கேட்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொன்னா, நம்ம பதில் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவன் மறுபடியும் இன்னொன்று கேள்வி போடுவான். நீ உங்களுடைய காரியத்தை விமர்சனம் பண்ண நினைக்கிறவன் தான் முதல்ல உங்கள்கிட்ட கேள்வியே கேட்பான். உங்க வாழ்க்கை குறித்த சோதரிக்கிற அக்கறை உள்ளவன் முதல்ல உங்கள்கிட்ட கேள்வியே எழுப்ப மாட்டான். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் வர கேள்விகளுக்கு நீங்க எத்தனை நியாயமான விளக்கம் கொடுத்தாலும்
அவன் திரும்பி ஒரு வார்த்தையை போடுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஆகவே அவர்களுக்கு நாம் கேள்வி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தருடைய முழங்கால் படிடுவேன். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். இந்த வருஷம் என்னை யார் யாரெல்லாம் கேள்வி கேட்கட்டாங்களோ கர்த்தரே அவர்களுக்கு பதிலாக. ஆமென். கைதட்டி ஆமென். ஒரு வெளிப்பாடு சொல்கிறேன். ஆதாம் ஏவாளுடைய லைஃப்பில் ஒரு பிரச்சனை. ஆபேல் காயின் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இதான் சரித்திரம் நம்ம சொல்லுது. சட்டுன்னு ஒரு நாள் காயின் ஆபேலை கொன்னுட்டான். ஆதாம் ஏவாள் இப்போ காயின்ட்ட மூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆண்டவர்கிட்டே அவன் கேள்வி கேட்குறான். நான் ஆபேலுக்கு என்ன காவலாளியோ? யார்கிட்ட கேள்வி கேட்டவன்? ஆண்டவர் கேட்டார், உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரன் எங்கே என்று தேவன் கேட்ட கேள்விக்கே காயின் எதிர்த்து பேசுறான்னா, ஆதாம் ஏவாள் எங்கப்பா தம்பி எங்கன்னு கேட்டால் இவங்க 2 பேரையும் கொண்டுட்டு இருப்பான். அவன் அவ்வளவு ஆக்ரோஷத்தில் நிற்கிறான். சில நேரம் சிலர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. என்னப்பா ஆச்சுன்னு கூட நம்ம வாய் திறந்து என்ன செய்ய முடியல, பேச முடியல. நான் நினைக்கிறேன் ஏன் தியானம் ஆதாமு ஏவாள் நினச்சிருப்பாங்க நம்ம லைஃப் அதோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஒருத்தவன் கொலை பண்ணப்பட்டுட்டான், இன்னொருத்தவன் கொலைகாரன் ஆகிட்டான். இப்போ அவன்கிட்ட ஏன்டா செஞ்சான்னு கூட அவங்களால என்ன செய்ய முடியல. சில நேரம் ஏன்னு நம்மளால் கேட்கறது கூட அங்கே சூழ்நிலை இல்லை. அவன் அமைதியாக வாயை மூடிக்கொண்டிருந்தான். என் வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சான். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த விதத்தில் இதை அணுகியிருக்க மாட்டீர்கள். ஒரு வெளிப்பாடாக சொல்லுகிறேன், என் வாழ்க்கை அவ்வளோதான்னு நினச்சான் ஆதாம். ஆனால் ஆதியாகமம் 5:1 சொல்லுது, அந்த ஆதாமை கர்த்தர் வரலாறாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கை இதோடு அவ்வளோதான்னு நினைக்கிற உங்களை வரலாறாக மாற்ற கர்த்தர் வல்லவர். பைபிள் சொல்லுகிறது, அந்த ஆதாமின் வம்ச வரலாறு அப்படின்னு என்ன அர்த்தம்? இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சவனுக்கு இல்லை, இருக்கு. உன்னை கேள்வி கேட்டவங்க நடுவில் நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை, உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அந்த அதிகாரத்தில் 32 வசனத்திலும் ஆதாமின் பேரே வருது. ஏனென்றால் ஆதாமிலிருந்து தான் ஒவ்வொருத்தரும் வராங்க. அங்கே சேத்திலிருந்து மறுபடியும் ஆண்டவர் தொடங்குறாரு. ஒருவன் கொலை செய்யப்பட்டு போனான், ஒருவன் கொலையாளியாய் மாறினான். அதோடு எங்கள் நிலைமை முடிஞ்சுன்னு ஒரு சேத்த கத்தர் எழுப்பினார். கைதட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த 2025 ஒரு ஆரம்பம் இருக்கு. கையை தட்டுங்க, வாயை தரங்க. அல்லேலூயா. ஒரு சேத்தை கர்த்தர் உங்களுக்கு எழுப்புவார். உங்க லைஃபை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் தருவாராம்? அருமையானவர்களே, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி திரும்ப அளிப்பார். ஏங்க, நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், முதல்ல சாப்பிடுவோமா? நம்ம சாப்பாடு வாயில இறங்குமா, உள்ள இறங்குமா? அங்க அந்த பிரச்சனை, இங்க இந்த பிரச்சனைனா அந்த பசியே எடுக்காது. என்னுடைய முந்தின வாழ்க்கை சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லாரு, பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப உனக்கு அளிக்கிறதுனால நீ சாப்பிட்டு. ஆமென். ஒருத்தர் சாப்பிட்றானால அந்த சந்தோஷத்தை வர தொழுக்க வைக்கிறார்னு அர்த்தம். ஆனால் எனக்கு ஒரு ஊழியக்காரன் நான் பார்த்தேன், தோத்திரம். அவர் வேற மாதிரி. அவன் குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஆள் இறந்துட்டாங்க, ரொம்ப முக்கியமான ஆள். அந்த செய்தி ஏன்ட்ட வருது. அவர் அப்போ தான் உண்டையாக பிடிச்சி சாப்பிட்றார். நல்ல பயங்கர சிம்ம குரலில் பேசுவார். ஆள் ஊழியக்காரனா அப்படி பார்த்தா ஒரு பயம் வரும். அந்த மாதிரி இருப்பார். சாப்பிட்டுட்டே இருக்கிறார். நான் இந்த பாஸ்டர்கிட்ட போய் இவங்க இறந்துட்டாங்களான்னு எப்படி சொன்னால் அவர் சாப்பிட்றத நிறுத்திடுவாரோ, சாப்பிட்ட முடிஞ்சு சொல்லலாம். இருந்தாலும் ஏன் இவ்வளோ நேரம் சொல்லலான்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு பயந்துக்கிட்டே, ஐயா என்ன அப்படின்னு உண்டை போயினே இருக்குது. என்ன இந்த மாதிரி அப்படியான்ட்டு இன்னொரு உண்டையை சாப்பிட்றாரு. தாத்திரம். அவர் ஒரு மாதிரி அசாத்தியமானால் நம்மளும் அந்த கீழே என்னாச்சு அப்படின்னு அது நமக்கு நாமளும் செத்து போயிடுவோம், அவங்களும் செத்துட்டு இருப்பாங்க. அப்படி நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமாய். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்றார், அவர் நமக்கு திரும்ப அளிக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். ஹல்லேலூயா.
சோத்தரிக்கிறோம். முன்பு வெட்கம், இப்போ சோத்தரிக்கிறோம். என்ன அவர் என் வெட்கத்தெல்லாம் மாத்துறார். முன்னாடியே மாற்றம், இப்போ ஒரு பெரிய மாற்றம். ஆமென்னு சொல்லுங்க. 7வது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். அதற்கு பின்பு நான், அப்படின்னா முன்பு ஒரு லைஃப், தத்தளிப்பு, வனாந்தரம், அக்கினி, வியாதி, பலவீனம், உதவியற்ற நிலைமை. சோத்திருக்கிறேன், வாழ்க்கை எரிந்து போயிட்டு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் முன்னாடி. ஆனால் இப்போ அவர் எனக்கு பட்சித்த வருஷங்களின் விளைச்சல்களை எனக்கு தரது மட்டுமல்ல, அதில் 28ஆம் வசனம் சொல்லுது தரிசனங்கள். நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்க, டைம் இல்லை எனக்கு. அங்கே தரிசனங்கள் என்ற ஒரு வார்த்தை வரும். உனக்கு குறித்த தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. இன்னொன்று 29 ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தை வரும். ஆவியானவர். இதெல்லாம் அடுத்தது இந்த புதிய ஆண்டில் ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படுவார். 30வது வசனம் அதிசயங்கள். 32 கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும். இப்ப பர்வதத்துக்கு உன்னை கொண்டு போறாரு. உன்னை யாரெல்லாம் குனிந்து பார்த்தார்களோ அவர்களால் நீங்கள் அன்னார்ந்து பார்க்கும்படிக்கு. ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரம், உங்க லைஃப், உங்க ஆசீர்வாதம் எல்லாம் பர்வதத்தில். எல்லாம் சொல்லுங்க, முன்னாக பள்ளத்தாக்கு, இப்போது பர்வதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க கொண்டு போறாருங்க? பர்வதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மேலே கொண்டு போறாரு. சோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர், இதெல்லாம் என் வாழ்க்கையில் அவர் ரெஸ்டோர் பண்ணுறது. ஆமேன். திரும்பி தரிசனம் வரணும்னால ஆவியில் நிறைய ஜெபிக்கணும் இல்லையா? ஆவியானவருடைய செயலாற்றம், அதிசயங்கள். கர்த்தர் சொன்னபடியே உங்களை பர்வதத்திலே, அந்த எருசலேம், சீயோன் என்கிற பர்வதம். எருசலேம்னு சொன்னால் அந்த பிளேஸ் ஆஃப் ஜாய், த பிளேஸ் ஆஃப் பியூட்டி. சங்கீதம் 48:2 சொல்லுது, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டில் போய் அவைகளெல்லாம் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. நான் வார்த்தைகளாக சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் விளக்கி பிரசங்கம் பண்ணல, டைம் இல்லை. சோத்திரம். ஆனால் ஒன்று, செருபாபேல் மேலே கர்த்தர் கண் வச்சதுனால எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போனதெல்லாம் திரும்ப வந்துச்சா வரலையா? அந்த வார்த்தையை நம்புறவங்க சத்தமாமேன்னு சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அதை செருபாபேலின் கையில் எண்ணி கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? காரணம், கர்த்தருடைய கண் அவன் மேலே இருந்தது. இந்த ஆண்டு அந்த செருபாபேலின் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஆதி நிலை ஏகுவோமே, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். நல்லது. ஹல்லேலூயா. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம், பாழான மண்மேடுகள் யாவும் பாராளு வெந்தன் மனையாகோ, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்புவோம். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு, சீயோனின் மகிமை திரும்புவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். அடுத்த சென்ஸாக போடுங்க. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபலின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றும் பெற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ, கரையில்லா தேவனின் ஓ, குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ, கரையில்லா தேவனின் ஆனந்த ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஹல்லேலூயா. சத்தம்
வருவானோ? யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஓ, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள். ஆனந்த ஆனந்த துதி ஒலிக்கும், glory glory, ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஓ, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆறாத காயங்கள் ஆறும், ரோகம் வாழ்வில் மூடும். ஆற்றிய தேற்றிடும் நல்நாதர், போற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவதே இல்லை. ஓ, ஆனந்த துதி ஒலிக்கோ, ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரியம் தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வில் வேண்டோ. பிள்ளைகள் சபையும் பிரதான முன்னே நிலைக்கும் பரிசுத்தர்மா. பிள்ளைகள் சபையையும் பிதாவின் முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் எழும்போ. ஆனந்த துதி ஒலி கேட்டோ, ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்ணெடுகள் யாவோ, பாராளு வேந்தன் மனையாகும். ஆதிநிலை ஆதிநிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும், பாராளு வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மலையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஓ, ஆனந்த துதி ஒலி கேட்டோ, ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஹல்லேலூயா. செபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். எருசலேமிலிருந்து போன எல்லாம் ஆண்டவரே செருபாபேலின் கையில் திரும்ப கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய கண்கள் அவனை சந்தோஷமாய் பார்த்ததுனாலே இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றது போல, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன்னு சொன்னீரே. ஹல்லேலூயா. உலக பார்வையில் இழந்தது இழந்ததுதான். ஆனா கர்த்தர் என்னை பார்ப்பாரானால் நான் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இதை ஒரு மனுஷன் சொன்னா நாங்க நம்ப மாட்டோம் ஆண்டவரே. இது ஒரு மனுஷன் சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆண்டவரே. பொய் சொல்லாத தேவன், வசனித்ததை நிறைவேற்றுகிற கர்த்தர், சொன்னதை செய்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளாய் இருக்கிறபடியால் அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மனிதன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி தன் வீட்டுக்கு போன போது அந்த பிள்ளை இழந்து போன சுகத்தை திரும்ப பெற்றதே. நாங்கள் இந்த வார்த்தையை நம்பி நாங்களும் போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை பிள்ளைகளுக்குள் பலிக்கட்டும், நடக்கட்டும்.
அதே நேரத்தில் அதிகமாய் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்யும்படி கர்த்தர் அவர்களை நீர் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, அழுகையோடு, உபவாசத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் வஸ்திரங்களை எல்லாம், உங்கள் இருதயத்தை கிழித்த இடத்தில் திரும்புங்கள். அப்போது நான் எல்லாம் திரும்ப அழிப்பேன்னு சொன்னீங்களே, அந்த அனுபவங்களால் நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆண்டு உடைய பிள்ளைகள் உமக்கை எழும்பட்டும். உடைய பிள்ளைகள் மேல உடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய மயக்க சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்று சதா நாளில் கிறிஸ்துவின் வருகை பரியந்த நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், மாரநாதா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம். சபையார் எல்லாரும் சத்தமா ஒரே கொள்ள சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.